Hello students, welcome to Kavita Study Hub. I am your teacher Kavita. Through this channel, I will help you understand concepts clearly, score better marks and enjoy learning. Let's begin today's class. Before we start the class, don't forget to like this video, share it with your friends and subscribe to Kavita Study Hub. இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனில் நம்ம ஏற்கனவே தெர்மல் டிகம்போசிஷன் ரியாக்ஷன் பார்த்து முடித்தோம் இல்லையா. இன்னும் ரெண்டு டைப் இருக்குது. என்னென்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். சரிங்களா, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல வந்து அந்த டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்லேயே வந்து நான் சொல்கிறேன், இன்னும் எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷனும் ஃபோட்டோலைட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷனும் இருக்குது. முதல்ல photolytic decomposition reaction na என்னன்னு பார்க்கலாம். When a compound breaks down in the presence of sunlight, it is called photolytic decomposition. Photolytic decomposition na and the decomposition process ஆனது in the presence of sunlight la நடக்கும். அந்த compound breakdowns in the presence of sunlight la அந்த reaction take place ஆச்சுனா அது வந்து photolytic decomposition reaction. சரிங்களா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா silver chloride AgCl இல்லையா, 2AgCl gives equation பாருங்க. 2AgCl in solid state in the presence of sunlight silver ஆவும் chlorine ஆவும் பிரியுது. சரிங்களா, 2Ag plus Cl2. அதாவது silver chloride is white. அது என்ன கலர்? ஒயிட் கலரில் இருக்குது. சரிங்களா, when exposed to sunlightல எக்ஸ்போஸ்ட் ஆகும்போது it decompose into silver and chlorine gas. என்னவா மாறுது? சில்வராகவும் chlorine கேஸாகவும் மாறுது. இதுதான் எக்ஸ்பிளேஷன், இந்த ஈக்குவேஷனுக்கான எக்ஸ்பிளேஷன். அப்சர்வேஷன் என்னன்னா, the white color of silver chloride சில்வர் குளோரைடு கலர் ஒயிட் கலர் ஆனது டேர்ன்ஸ் கிரே. என்னவா மாறுது? கிரேவாக மாறுது. பிகாஸ் சில்வர் மெட்டல் இஸ் ஃபார்ம். சில்வர் மெட்டல் ஃபார்ம் ஆனதுனால அந்த கலர் ஒயிட் கலராக இருந்தால் என்ன கலராக மாறுது? கிரே கலராக மாறுது. திஸ் ரியாக்ஷன் இஸ் யூஸ்ட் இன் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபி. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபிலாம் யூஸ் பண்ணும்போது இந்த ரியாக்ஷன் டேக் பிளேஸ் ஆகும், யூஸ் பண்ண முடியும். சரிங்களா, இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன? சில்வர் புரோமைடு 2AgBr சாலிட் ஸ்டேட்லேருந்து இந்த presence ஆஃப் சன்லைட் என்ன ஆகுது? சில்வராகவும் புரோமைனாகவும் பிரியுது. இதுதான் ஃபோட்டோலைட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். அதாவது இந்த காம்பவுண்ட் when a compound breaks down in the presence of sunlight, it is called photolytic decomposition. அதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒன்று சில்வர் குளோரைட், இன்னொன்று சில்வர் புரோமைட் presence of sunlightல என்னவாகுது. அடுத்து வந்து எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் பார்க்கும்போது when a compound breaks down by passing electricity பாஸ் ஆகிறதுனால அந்த காம்பவுண்ட் பிரேக் டவுன் ஆகும்போது it is called electrolytic decomposition. எக்ஸாம்பிள் என்னென்னா, இங்கே வாட்டர் கொடுத்துருக்காங்க. வாட்டர் வந்து எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸில் ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரியுது. அதாவது எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, எலக்ட்ரிசிட்டி இஸ் பாஸ்ட் த்ரூ வாட்டருக்கு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும்போது வாட்டர் ஸ்பிளிட் இன்டு ஹைட்ரஜன் கேஸ் அண்ட் ஆக்சிஜன் கேஸ். என்னவா மாறுதான்? வாட்டர் ஹைட்ரஜன் கேஸாகவும் ஆக்சிஜன் கேஸாகவும் மாறுது. இதுலேருந்து என்ன அப்சர்வ் பண்ணுறோன்னா, ஹைட்ரஜன் பபிள்ஸ் ஃபார்ம் அட் த கேத்தோட். ஹைட்ரஜன் பபிள்ஸ் கேத்தோடில் ஃபார்ம் ஆகுது, ஆக்சிஜன் பபிள்ஸ் ஆனோடில் ஃபார்ம் ஆகுது. இதுதான் எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன். ஏற்கனவே நம்ம போன கிளாஸில் தெர்மல் டீகம்போசிஷனாக என்ன பார்த்தோம்? அடுத்த ரெண்டு டீகம்போசிஷன் தான் இப்போ பார்த்துருக்கோம். ஒன்று ஃபோட்டோலைட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன், நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோலைட் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். சரிங்களா, ஃபோட்டோசிந்தலைட்டிக்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட்டில் நடக்குது. எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ், அதாவது எலக்ட்ரிசிட்டியில் நடக்குது. சரிங்களா, இதுதான் வந்து இந்த ரியாக்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்த்தோம்னா, எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர், இதோடைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டரில் என்ன நடக்குது? எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர் இஸ் ஸ்பிளிட் இன்டு ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் யூசிங் எலக்ட்ரிசிட்டியோட ஹெல்ப்பால் வாட்டர் என்னவா ஸ்பிளிட் ஆகுதான்? ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும். இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு குக்கிங் சோடா ஹீட்டிங். 2NaHCO3 ஹீட் பண்ணும்போது Na2CO3 ப்ளஸ் H2O ப்ளஸ் CO2. அதாவது when baking soda is heated, பேக்கிங் சோடா ஹீட் பண்ணும்போது it decompose and release carbon dioxide which makes cake soft and fluffy. என்ன ஆகுது? பேக்கிங் சோடா ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது? டீகம்போஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடு ஒரு கேஸ் ரிலீஸ் பண்ணுது. அது என்ன பண்ணுது? கேக்கை சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் யூஸ் ஆகுது. அதுதான் குக்கிங் சோடா ஹீட் ஆகும்போது ஆகிற இன்னொரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். இன்னொன்று வந்து லைம் ஸ்டோன் ஹீட்டிங் யூஸ் டு ப்ரொடியூஸ் குவிக் லைம் ஃபார் சிமெண்ட் அண்ட் ஒயிட் வாஷிங்க்கு சிமெண்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறது, குவிக் லைம் ரெடி பண்ணுறதுக்கு இது இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து டீகம்போசிஷனுக்கு. சரிங்களா, அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்? எலக்ட்ரோலைஸ் ஆஃப் வாட்டர் சொன்னோம் இல்லையா, அந்த ஆக்டிவிட்டி 1.7 எடுத்துக்கோங்க. ஆக்டிவிட்டி 1.7 பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். It demonstrates how water can be broken down into hydrogen and oxygen gas using electricity. இந்த ஆக்டிவிட்டி என்ன சொல்லுதுன்னா, எப்படி வாட்டர் கேன் பி broken down, வாட்டரை எப்படி வந்து ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜன் கேஸாகவும் வித் ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பிரேக் டவுன் ஆகுதுன்றது தான் பார்க்க போகிறோம். சரிங்களா,
முதல்ல எய்ம் ஆஃப் த ஆக்டிவிட்டி என்னன்னா டு ப்ரூவ் தட் வாட்டர் டீகம்போசஸ் இன்டு ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கேஸஸ் when எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் பாஸ் த்ரூ இட். எலக்ட்ரிக் கரண்ட் அந்த வாட்டரில் வந்து பாஸ் பண்ணும்போது அது எப்படி டீகம்போஸ் ஆகுது ஹைட்ரஜன் கேஸாகவும் ஆக்சிஜன் கேஸாகவும் அப்படின்றத பார்க்க போகிறோம். apparatus required என்னென்னலாம் மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஆர் பீக்கர், 2 carbon electrodes, 2 test tubes, rubber stoppers, 6 volt battery, wire for connection, water, few drops of sulfuric acid. இதெல்லாம் தேவையான மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட். எப்படி ப்ரொசீஜர் நடக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. முதல்ல டேக் அ பிளாஸ்டிக் கண்டெய்னர் அண்ட் மேக் 2 holes in the lid. மூடியில் என்ன சொல்கிறாங்க 2 லிட்டில் 2 holes போட சொல்கிறாங்க. சரிங்களா, ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கிட்டு அதோட லிட்டில் 2 holes போட சொல்கிறாங்க. இன்சர்ட் ரப்பர் ஸ்டாப்பர்ஸ் வித் கார்பன் எலக்ட்ரோட்ஸ் இன்டு த ஹோல்ஸ். என்ன இன்சர்ட் பண்ணுமா ரப்பர் ஸ்டாப்பர் இன்சர்ட் பண்ண சொல்கிறாங்க. அந்த ரப்பர் ஸ்டாப்பரோடது கார்பன் எலக்ட்ரோட்ஸ் வந்து கார்பன் எலக்ட்ரோட்ஸோடு இருக்கணும் இன்டு த ஹோல்ஸ் அனுப்பும் போது அந்த ஹோல்ஸில் அனுப்பும் போது. கனெக்ட் த எலக்ட்ரோட்ஸ் டு 6 volt ஆஃப் பேட்டரி. அந்த எலக்ட்ரோட்ஸை எதில் கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க 6 volt ஆஃப் பேட்டரி வந்து ஒயர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபில் த கண்டெய்னர் வித் வாட்டர். இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க அந்த கண்டெய்னரில் வாட்டரை ஃபில் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் ஆட் அ ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட். டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபியூ ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா த ஆசிட் ஹெல்ப் வாட்டர் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி தட். சரிங்களா, ஆசிட் என்ன ஆகுது வாட்டர் என்ன பண்ணுது இந்த ஆசிட் ரியாக்ட் ஆகி எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண யூஸ் ஆகுது. ஃபில் 2 டெஸ்ட் டியூப் வித் வாட்டர். 2 டெஸ்ட் டியூப் வந்து வாட்டரில் ஃபில் பண்ணிக்கோங்க. அதை நம்ம இன்சர்ட் பண்ணோம் இல்லையா அந்த 2 டெஸ்ட் டியூப்லையும் வாட்டரில் ஃபில் பண்ணிட்டு அண்ட் இன்வெர்ட் தம் ஓவர் த எலக்ட்ரோட்ஸ். அப்படியே தலைக்கீழே அந்த எலக்ட்ரோட்ஸில் 2 டெஸ்ட் டியூப் வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்கப்பா. ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் 2 டெஸ்ட் டியூபையும் வந்து என்ன பண்ணோம் அப்சைட் டவுனாக இன்வெர்ட் தம் ஓவர் த எலக்ட்ரோட்ஸில் அப்படியே ஃபிட் பண்ண சொல்கிறாங்க. ஸ்விட்ச் ஆன் த எலக்ட்ரிக் கரண்ட் இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ண சொல்கிறாங்க. லீவ் த செட்டப் அன்டிஸ்டர்ப். கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். திருப்பி சொல்கிறேன் பாருங்க. ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்க போகிறீங்க. அதில் 2 holes போட போகிறீங்க லிட்டில். அந்த லிட்டில் வந்து ரப்பர் ஸ்டாப்பர் போட போகிறீங்க வித் கார்பன் எலக்ட்ரோட்ஸோடு. அதை வந்து அந்த எலக்ட்ரோட்ஸ் வந்து 6 volt ஆஃப் பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறீங்க யூஸிங் ஒயரில். இப்போ என்ன பண்ணுறீங்க கண்டெய்னரில் வாட்டர் எடுத்துக்கிறீங்க. அந்த வாட்டரில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணிட்டுறீங்க. அந்த வாட்டர் வந்து இந்த ஆசிட் என்ன பண்ணணும்னா ஹெல்ப் வாட்டர் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி பெட்டர். அதாவது கரெக்டாக கண்டக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அந்த ஆசிட் இருந்தாலும் அது போட்டிருக்கோம். இப்போ 2 டெஸ்ட் டியூப் எடுக்கிறோம். அதை வாட்டரில் ஃபில் பண்ணுறோம் அண்ட் இன்வெர்ட் தெம் ஓவர் த எலக்ட்ரோட்ஸ் மேலே அதை இன்வெர்ட் பண்ணி அப்சைட் டவுனாக அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ எலக்ட்ரிக் கரண்ட் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே அன்டிஸ்டர்ப்டாக விட்டுடுறோம் அந்த செட்டப்பை. சரிங்களா, இப்போ என்ன நடக்குதுன்னா கேஸ் பபிள்ஸ் அப்பியர் அட் போத் எலக்ட்ரோட்ஸ். 2 எலக்ட்ரோட்ஸில் என்ன வருதான் கேஸ் பபிள்ஸ் வருதான். ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் அட் த கேத்தோட். நெகட்டிவ் எலக்ட்ரோடில் ஹைட்ரஜன் கேஸும் ஆக்சிஜன் கேஸ் வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோட்லேயும் பபிள் ஃபார்மில் அப்பியர் ஆகுதான். என்ன ஆகுது கேஸ் பபிள் வருது. அந்த கேஸ் பபிள் ஆனது நெகட்டிவ் எலக்ட்ரோட் அதாவது கேத்தோடில் ஹைட்ரஜன் கேஸாகவும் பாசிட்டிவ் எலக்ட்ரோட் அதாவது ஆனோடில் ஆக்சிஜன் கேஸாகவும் அப்பியர் ஆகுது. த வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் கலெக்டட் இன் ட்வைஸ் the volume of oxygen. Hydrogen collected twice the volume of oxygen. Volume of oxygen oda the volume of hydrogen twice times collect ஆகுது. சரிங்களா, when a burning candle is brought near the hydrogen gas, அந்த வர ஹைட்ரஜன் கேஸ் கிட்ட ஒரு burning candle எடுத்துன்னு போய் வச்சிங்கன்னா it burns with the pop sound. pop sound ஓட அது என்ன burn ஆகிற சவுண்ட் நம்மளுக்கு அந்த pop sound ஓட அது கேட்கும் burn ஆகுது. இதுதான் அப்சர்வேஷன். புரியுதுங்களா, என்ன பண்ணுறோம் அந்த இன்வெர்ட் பண்ணி விட்டுறோம் இல்லையா எலக்ட்ரிக் கரண்ட் ஆன் பண்ணி விட்டுறோம். என்ன நடக்குதுன்னா கேஸ் பபிள்ஸ் வருது போத் எலக்ட்ரோட்ஸ்லையும். ஹைட்ரஜன் கேஸ் வந்து கேத்தோட எலக்ட்ரோட்ஸ்லையும் ஆக்சிஜன் கேஸ் வந்து ஆனோட எலக்ட்ரோட்லையும் வருது. வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து கலெக்டட் இஸ் ட்வைஸ் த வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன். when a burning candle is brought near the hydrogen gas it burns with the pop sound. இதுதான் அப்சர்வேஷன். சரிங்களா, கெமிக்கல் ரியாக்ஷன் என்னென்னா இதில் 2H2O வாட்டர் இல்லையா லிக்விட் ஸ்டேட். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி என்னவா மாறுது 2H2 + O2 கேஸ் ஸ்டேட்டில் மாறுது இல்லைங்களா. This means water breaks into hydrogen gas and oxygen gas. இதுதான் அர்த்தம். அடுத்து வந்து types of reaction. இந்த ஆக்டிவிட்டி என்ன types of reaction take place ஆகுதுன்னா it is a decomposition reaction. சரிங்களா, எப்படின்னா a decomposition reaction is a reaction in which one compound breaks down into 2 or more simpler substances. அப்படி தானே, அதாவது ஒரு காம்பவுண்ட் வந்து ரெண்டுக்கு மேற்பட்ட சப்ஸ்டன்ஸும் broke down ஆகுதா டீகம்போசிஷன் ரியாக்ஷன் இல்லையா. அப்போ இதுலேயும் அதான் நடந்திருக்கிறதுனால இட் இஸ் அ டீகம்போசிஷன் ரியாக்ஷன். அதாவது வாட்டர் வந்து ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரேக் டவுன் ஆயிருக்கு. சரிங்களா, அப்புறம் வை ஹைட்ரஜன் இஸ் டபுள். ஏன் ஹைட்ரஜன் டபுள் அப்படின்னு சொல்லியிருக்கோம்னா வாட்டர் மாலிகூல்ஸ் கண்டைன் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இல்லையா 1 oxygen atom. So during electrolysis நடக்கும்போது hydrogen produced twice, oxygen produced half. This is why hydrogen test tubes fill faster. அதனால தான்
ஏன் ஆக்சிஜனோட ஹைட்ரஜன் டபுளாக ஃபில் ஆகுதுன்றது எதுக்குன்னா, ஏன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து 2 இருக்குது, ஆக்சிஜன் ஆட்டம் வந்து 1 இருக்குது. அப்போ எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸில் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் வந்து ட்வைஸ் ஆகும், ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகுது வந்து half hour மாறிடும். திஸ் இஸ் வை த ஹைட்ரஜன் டெஸ்ட் டியூப் ஃபில் ஃபாஸ்ட். அதனால 2 டெஸ்ட் டியூப்லேயும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் இருக்க டெஸ்ட் டியூப் தான் ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகும். சரிங்களா? கன்க்ளூஷன் என்னென்னா, electric current decomposes water into hydrogen and oxygen gas. Hydrogen gas is collected as twice the volume of oxygen gas. This reaction is decomposition reaction. இவ்வளவுதான். electric current பாஸ் ஆனதுனால அந்த வாட்டர் வந்து ஹைட்ரஜன் கேஸாகவும் ஆக்சிஜன் கேஸாகவும் பிரிக்கப்பட்டது. அந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கேஸோட ட்வைஸ் டைம் அதிகம். இந்த ரியாக்ஷன் வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. சரிங்களா? இவ்வளோதான் இந்த ஆக்டிவிட்டி. இங்கே பாருங்கள். when water is electrolyzed, hydrogen and oxygen are emitted. 2H2O liquid state la water electrolyze ஆகும்போது 2H2 hydrogen gas plus O2 oxygen வருதுங்களா? Inference என்ன சொல்கிறாங்க? volume of hydrogen is twice the volume of oxygen. One of the gases catches fire and burns with pop sound, indicating that it is hydrogen. இடத்துல வந்து எது வந்து pop sound வந்து fire catch பண்ணுது, அதுதான் hydrogen gas உள்ள test tube. In other gas, candle burns brightly, indicating that it is oxygen. Electrolytic decomposition reaction. ஓகேவா? இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சது. அடுத்த ஆக்டிவிட்டி என்னென்னா photochemical reaction of silver chloride. இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, this activity shows the photochemical reaction of silver chloride. அதாவது a reaction that happens because of sunlight. சன்லைட்டோட ப்ரெசன்ஸில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? எய்ம் ஆஃப் த ஆக்டிவிட்டி என்னென்னா, டு ஷோ த சில்வர் குளோரைட் டீகம்போசஸ் இன் சன்லைட் ஃபார்மிங் சில்வர் அண்ட் குளோரின் கேஸ். அதாவது சில்வர் குளோரைடுன்ற ஒரு காம்பவுண்ட் வந்து டீகம்போஸ் ஆகுது, சன்லைட்டோட ப்ரெசன்ஸால் டீகம்போஸ் ஆகி சில்வராகவும் குளோரின் கேஸாகவும் மாறுது எப்படி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராசஸ் தான் ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. இதுதான் எய்ம். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னா, 2 grams ஆஃப் சில்வர் குளோரைட், சைனா டிஷ், சன்லைட், இவ்வளோ தான் தேவை. 2 grams ஆஃப் சில்வர் குளோரைட், ஃபார்முலா வந்து AgCl, சைனா டிஷ் ஒன்று, சன்லைட் ஒன்று. ப்ரொசீஜர் என்னென்னா, டேக் அபவுட் 2 grams ஆஃப் சில்வர் குளோரைட் இன்னும் சைனா டிஷ். அந்த சைனா டிஷ்ஷில் 2 grams ஆஃப் சில்வர் குளோரைட் எடுத்துக்கிறோம். அப்சர்வ் இட்ஸ் கலர். முதல்ல வந்து போடும் போதே அது கலர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒயிட் கலர். சில்வர் குளோரைட் என்ன கலர்? ஒயிட் கலர். கீப் த சைனா டிஷ் இன் சன்லைட் ஃபார் சம் டைம். அப்படியே சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணால் வைக்க சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னா, ஆஃப்டர் சம் டைம் இன் சன்லைட் the white silver chloride turns grey. என்னவா மாறுது? கிரேவாக மாறுதான். அது எதனாலனா, கிரே கலர் appears because metallic silver is formed. மெட்டாலிக் சில்வர் ஃபார்ம் ஆனதுனால அந்த கலரானது என்னவா மாறுது? கிரே கலராக மாறுது. இதோட கெமிக்கல் ரியாக்ஷன் என்னென்னா, when sunlight falls on the silver chloride, சில்வர் குளோரைடில் சன்லைட் பாஸ் ஆகும்போது it break down, அதாவது decompose into silver and chlorine gas. இதை பாருங்கள், ஈக்குவேஷன் பாருங்கள். 2AgCl solid state, the presence of sunlight, 2Ag solid state plus chlorine gas state. அதாவது AgClன்றது சில்வர் குளோரைட் ஒயிட் கலராக இருக்குது, Agன்றது சில்வர் மெட்டல் கிரே கலராக மாறுது, குளோரின் கேஸ் வந்து இந்த presence ஆஃப் குளோரின் கிளாஸாக பிரியுது. சரிங்களா? என்ன இதுலேருந்து தெரியுதுன்னா, சில்வர் குளோரைட் டீகம்போசஸ் இன் சன்லைட், சன்லைட்டில் டீகம்போஸ் ஆகி டு ஃபார்ம் சில்வர் அண்ட் குளோரின் கேஸ். த சேஞ்ச் happens due to light energy. எதனால் அந்த சேஞ்ச் ஆகுது? லைட் எனர்ஜியால் தான் ஆகுது. தேர்ஃபோர் திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்ட் ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். அதனால் இந்த ரியாக்ஷன் என்ன சொல்கிறாங்க? ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். சரி, என்ன ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்? தட் அக்கர்ஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட். சன்லைட்டோட ப்ரெசன்ஸில் நடக்கிறதுனால தான் இட் இஸ் கால்ட் ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டீகம்போசிஷன் ஆஃப் சில்வர் குளோரைட், டீகம்போசிஷன் ஆஃப் சில்வர் புரோமைட், இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான். சரிங்களா? இந்த ரியாக்ஷன் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபியில் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், why do we store silver chloride in dark color bottles? சில்வர் குளோரைட் ஏன் டார்க் கலர் பாட்டில்ஸை சேவ் பண்ணுறோம், அப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா, சில்வர் குளோரைட் டர்ன்ஸ் கிரே இன் சன்லைட். சன்லைட் வெளிச்சம் பட்டா என்ன ஆகுது? அது கிரே கலராக மாறிடுது. ஏன்னா சில்வர் மெட்டர் இதில் ஃபார்ம் ஆகுது, ஃபோட்டோலைட்டிக் ரியாக்ஷன் அதில் அது வந்து என்ன ஆகிடுது? சில்வர் மெட்டர் ஃபார்ம் ஆகி கிரே கலராக மாறிடுது அண்ட் குளோரின் கேஸஸ் ப்ரொடியூஸ். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, அந்த சன்லைட் பாஸ் ஆகாமல் இருக்க மாதிரி டார்க் கலர் பாட்டில்ஸில் சில்வர் குளோரைடை ஸ்டோர் பண்ணுவாங்க. இதோட ஈக்குவேஷன் இது ஃபோட்டோலைட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். இது என்ன ரியாக்ஷன்னா? ஃபோட்டோலைட்டிக் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். சரிங்களா? இப்போ அடுத்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் ஆஃப் பேரியம் ஹைட்ராக்சைடு அண்ட் அமோனியம் குளோரைடு. ஓகேங்களா? திஸ் ஆக்டிவிட்டி டெமான்ஸ்ட்ரேட் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் வை பேரியம் ஹைட்ராக்சைடு அண்ட் அமோனியம் யூஸிங் பேரியம் ஹைட்ராக்சைடு அண்ட் அமோனியம் குளோரைடு. இந்த ஆக்டிவிட்டி வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் வந்து நடக்கிறது எப்படி, அதாவது பேரியம் ஹைட்ராக்சைடையும் அமோனியம் குளோரைடும் வச்சு எப்படி வந்து ஆக்டிவிட்டி டேக் பிளேஸ் ஆகுதுன்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? எய்ம் ஆஃப் த ஆக்டிவிட்டி என்னென்னா,
to show that some chemical reaction absorb heat from the surrounding, making the container very cold. Such reaction are called endothermic reaction. Endothermic reaction enna to show that some chemical reaction, சில chemical reaction absorb heat from the surrounding இருக்க heat absorb பண்ணிடுது, making the container very cold. container என்ன ஆச்சு, கோல்டாக தக்க வச்சுக்குது, அது வெரி கோல்டாக மாற்றுது. அந்த ரியாக்ஷன் தான் எண்டோதர்மிக் ரியாக்ஷன். சரிங்களா? இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னா, பேரியம் ஹைட்ராக்சைடு கிறிஸ்டல் about 2 gram, அமோனியம் குளோரைட் about 1 gram, டெஸ்ட் டியூப், கிளாஸ் ராட், இதெல்லாம் தான் மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட். சரிங்களா? என்ன நடக்குதுன்னா, 2 gram ஆஃப் பேரியம் ஹைட்ராக்சைடை ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டுக்கிறாங்க. சரிங்களா? அதில் 1 gram ஆஃப் அமோனியம் குளோரைடு வந்து அந்த டெஸ்ட் டியூப்பில் ஆட் பண்ணுறாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணுறாங்க, கண்டென்ட் யூஸிங் கிளாஸ் ராட் வச்சு மிக்ஸ் பண்ணுறாங்க. தட்ஸ் த பாட்டம் ஆஃப் த டெஸ்ட் டியூப் வித் ய பாம். அடி பக்கத்தை வந்து டெஸ்ட் டியூபோட அடி பாகத்தை வந்து உங்களுடைய கையால் தொட்டு பார்க்க சொல்கிறாங்க. என்ன ஆகுதுன்னா, த பாட்டம் ஆஃப் த டெஸ்ட் டியூப் பிகம் வெரி கோல்டு. எப்படியா இருக்கான், ரொம்ப சில்லுன்னு இருக்கான். சம்டைம்ஸ் ஃப்ராஸ்ட் ஆர் ஐஸ், சில டைமில் ஃப்ராஸ்டாகவும் ஐஸாகவும் கூட இருக்குமா. லைக் ஃபார்மேஷன் மே அப்பியர் ஆன் த அவுட் சைட் ஆஃப் த டெஸ்ட் டியூப். சரிங்களா? என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் டேக் பிளேஸ் ஆகுதுன்னா, when barium hydroxide react with ammonium chloride, new substance are formed. அதாவது என்னென்னலாம் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது, அமோனியம் ஹைட்ராக்சைடு, அமோனியா கேஸ், வாட்டர். அதாவது கெமிக்கல் ஈக்குவேஷன் பாருங்கள். பேரியம் ஹைட்ராக்சைடு அது BaOH twice, அது வந்து எது கூட ரியாக்ட் ஆகுது, அமோனியம் குளோரைடு கூட ரியாக்ட் ஆகுது. சரிங்களா? 2NH4Cl சாலிட் ஸ்டேட் என்ன கொடுக்குது, அமோனியம் ஹைட்ராக்சைடு கொடுக்குது, அமோனியா கொடுக்குது, கேஸ் கொடுக்குது, அமோனியா கேஸ் கொடுத்து வாட்டர் கொடுக்குது. அதுதான் வந்து 2NH4OH அக்வஸ் ஸ்டேட், NH3 கேஸ் ஸ்டேட், வாட்டர் லிக்விட் ஸ்டேட். இதுதான். அதாவது பேரியம் ஹைட்ராக்சைடு அமோனியம் குளோரைடு கூட சேர்ந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு, அமோனியா கேஸ், வாட்டர் கொடுக்குது. சரிங்களா? இதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன். என்ன எக்ஸ்ப்ளனேஷன்னா, த ரியாக்ஷன் நீட்ஸ் எனர்ஜி டு அக்கர். அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு எனர்ஜி தேவை. இட் அப்சர்வ் ஹீட் ஃப்ரம் த சரௌண்டிங். சுற்றி இருக்கிற அந்த ஹீட்டை அதை அப்சர்வ் பண்ணிடுது. இன்க்ளூடிங் ஃப்ரம் ஏ ஹேண்ட், ஹேர், உங்கள் கையில் இருக்கிறதோ சுற்றி இருக்கிற அந்த காற்றுல இருக்கிற எல்லா ஹீட்டையும் அதை அப்சர்வ் பண்ணுறது. அந்த எனர்ஜி அதுக்கு தேவை அந்த ரியாக்ஷன் டேக் பிளேஸ் ஆகிறதுக்கு. பிகாஸ் ஹீட் இஸ் ரிமூவ் ஃப்ரம் த சரௌண்டிங், ஹீட்டெல்லாம் அது ரிமூவ் பண்ணிட்டதுனால த டெம்பரேச்சர் ட்ராப். அப்போ என்ன ஆகுது, டெஸ்ட் டியூப் வந்து ரொம்ப கோல்டாக ஆகிடுது. டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிறதுனால டெஸ்ட் டியூப் வந்து வெரி கோல்டாக இருக்குது. இது வந்து என்ன தெரியும்னா, திஸ் ரியாக்ஷன் அப்சர்வ் ஹீட் ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ், தேர்ஃபோர் இட் இஸ் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். சரிங்களா? அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இன் விச் ஹீட் எனர்ஜி இஸ் அப்சர்வ் ஃப்ரம் த சரௌண்டிங், அதுதான் வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். reaction which occur by the absorption of heat are called endothermic reaction. சொல்லிட்டேன் இல்லையா? ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, 2FeSO4 solid state in the presence of heat, Fe2O3 ferric oxide plus sulfur dioxide and sulfur trioxide தான் பெரியுது. அதே மாதிரி limestone எடுத்திங்கன்னா CaCO3 in the presence of heat, quick lime CaO plus CO2 carbon dioxide தான் பெரியுது. சரிங்களா? அடுத்து நம்ம இவ்வளோ நேரம் வந்து என்ன பார்த்தோம், டீகம்போசிஷன் பார்த்து முடிச்சிட்டோமா. இப்போ அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். சரிங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பற்றி பார்க்கலாமா? டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னா, it is a type of chemical reaction in which one or more reactive element replaces a less reactive element from its compound. அதாவது என்ன சொல்கிறாங்க, which more reactive element என்ன பண்ணுமா, replace a less reactive element from its compound. அதாவது it is called an from a compound, it is called a displacement reaction. ஜென்ரல் ஃபார்ம் என்னென்னா, அதாவது ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா A + BC = AC + B. A வந்து மோர் ரியாக்டிவ் எலிமெண்ட் ஆகவும் BC வந்து காம்பவுண்டாகவும் அஷ்யூம் பண்ணிவிட்டு, அப்போ ஏசினது நியூ காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. எலிமெண்ட்ஸ் டிஸ்பிளேஸ்டான எலிமெண்ட், அதாவது டிஸ்பிளேஸ் ஆன எலிமெண்ட் எதுனா B. இங்கே இது ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கிறது தான் பண்ணிக்கோங்க. A + BC = அதாவது இந்த ஃபார்ம் ஆஃப் ஆரோ இட் கிவ்ஸ் AC + B. A வந்து மோர் ரியாக்டிவ் எலிமெண்ட், BC வந்து காம்பவுண்ட், AC வந்து நியூ காம்பவுண்ட் ஃபார்ம், B வந்து எலிமெண்ட் டிஸ்பிளேஸ்டு. சரிங்களா? ஸோ A replaces B from the compound BC. என்ன ரிப்ளேஸ் ஆகுதுங்க? A replaces B from the compound BC. எக்ஸாம்பிள் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், ஜிங்க் அண்ட் காப்பர் சல்ஃபேட். இது ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். when zinc is placed in copper sulfate solution, the zinc ஆனது காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் பிளேஸ் ஆகும்போது ஈக்குவேஷன் வந்து இதுதான். Z10 + CuSO4 gives
ZnSO4 plus Cu இல்லைங்களா. அதாவது zinc is more reactive than copper. காப்பரை விட zinc வந்து reactive சரிங்களா. அது வந்து displaces copper from copper sulfate. காப்பர் சல்ஃபேட்லேருந்து displace ஆகி zinc sulfate ஃபார்ம் ஆகிடுது. காப்பர் மெட்டல்ஸ் ஆர் ஆல்சோ ஃபார்ம். அப்போது zinc வந்து more reactive than copper சரிங்களா. அதனால zinc displace ஆகி காப்பர் சல்ஃபேட்லேருந்து displace ஆகிடுது. zinc sulfate ஃபார்ம் ஆகிடுது அண்ட் காப்பர் மெட்டல் ஆர் ஃபார்ம் சரிங்களா. அதுதான் ஈக்குவேஷனோட எக்ஸ்ப்ளனேஷன். என்ன அப்சர்வ் பண்ணுறோன்னா ப்ளூ கலர் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் ஸ்லோலி ஃபேடு. ப்ளூ கலர் ஆஃப் காப்பர் சொல்யூஷன் ஆகுது ஸ்லோலி ஃபேட் ஆகிடுது. த ரெட்டிஷ் ப்ரௌன் காப்பர் மெட்டல் டெபாசிட் ஆன் த ஜிங்க் ஸ்ட்ரிப். ஜிங்க் ஸ்ட்ரிப்பில் என்ன டெபாசிட் ஆகிடுதுன்னா ரெட்டிஷ் ப்ரௌன் காப்பர் மெட்டல் டெபாசிட் ஆகிடுது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் காப்பர் சல்ஃபேட். இங்கே என்ன ஈக்குவேஷன்னா Fe + CuSO4 give FeSO4 + Cu. அதாவது இங்கே அயன் என்ன ஆகுது டிஸ்பிளேஸ் காப்பர். அயன் டிஸ்பிளேஸ் காப்பர் because iron is more reactive than copper product form. iron sulfate form ஆகுது காப்பர் மெட்டல் இது ரெண்டும் ஃபார்ம் ஆகுது சரிங்களா. சரி why displacement reaction occurs? எதனால் displacement reaction நடக்குது அப்படின்னா it occurs because of the reactivity series. Elements higher in the reactivity series can replace elements below them from the compounds சரிங்களா. Less reactive elements cannot replace more reactive elements. Less zinc can replace copper. Copper cannot replace zinc. அதாவது more reactive elements தான் replace பண்ண முடியும். less reactive element replace பண்ண முடியாது. அதனால zinc வந்து காப்பரை replace பண்ணலாம். ஆனால் காப்பர் வந்து cannot replace zinc சரிங்களா. Characteristic of displacement reaction என்னன்னா one element replace another element from its compound. இது அதோடைய characteristic. The reaction depends on reactivity of element. reaction எது depend ஆயிருக்கு reactivity of element depend ஆயிருக்கு. usually occur in metal reaction. எங்க நடக்கப்படுது metal reactionல நடக்கப்படுது. often involve color change or deposition of metal. in color change நடக்கலாம் deposition of metal நடக்கும். real life example என்ன பார்த்தீங்கன்னா iron rust removal reaction, next thermite welding, அடுத்து metal extraction from ore. இதெல்லாம் தான் real life example. Short exam definition பார்த்தீங்கன்னா displacement reaction is a chemical reaction in which one or more reactive elements displaces a less reactive element from its component. இதுதான் நான் சொன்ன மாதிரி அந்த செகண்ட் ஈக்குவேஷனோட ஃபார்ம் Zn + CuSO4 புரியுங்களா. ஆனால் இதில் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹையர் ரியாக்டிவ் எலிமெண்ட் தான் லெஸ் ரியாக்டிவ் எலிமெண்ட் ரீப்ளேஸ் பண்ண முடியும். லெஸ் ரியாக்டிவ் எலிமெண்ட்ஸ் மோர் ரியாக்டிவ் எலிமெண்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது சரிங்களா. ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு ப்ராடக்ட் கொடுக்கறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சரிங்களா. அடுத்து இந்த ஆக்டிவிட்டி பாருங்கள். இது டெக்ஸ்ட் புக்கில் எப்படி வேணால் இது வந்து ஆக்டிவிட்டி 1.9 டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் ஆஃப் அயன் நெயில் இன் காப்பர் சரிங்களா, காப்பர் சல்ஃபேட். இது என்னென்னா திஸ் ஆக்டிவிட்டி ஷோஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் யூஸிங் த அயன் நெயில்ஸ் வச்சு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் ஓகேங்களா. அண்ட் எய்ம் ஆஃப் த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா டு ஷோ தட் அ மோர் reactive element அதாவது iron can displace a less reactive metal copper from its compound solution. அந்த சொல்யூஷன் வந்து அயன் ஆனது more reactive metal, காப்பர் ஆனது less reactive metal. இது எப்படி வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. அதுதான் எய்ம். ஓகே, மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட் என்னென்ன பார்த்தீங்கன்னா 3 iron nails, sand paper, 2 test tubes, copper sulfate solution CuSO4 ப்ளூ கலரில் இருக்குது, த்ரெட்டு, டெஸ்ட் டியூப் ஸ்டாண்டு சரிங்களா. ப்ரொசீஜர் என்னென்னா take 3 iron nails and clean them using sandpaper to remove rust and dirt. 3 iron nails எடுத்துட்டு என்ன பண்ணுறோம் sandpaper வச்சு அதை க்ளீன் பண்ணுறோம் to remove rust and dirt. Take 2 test tubes and label them A and B. 2 test tube எடுத்துக்கிறோம், ஒன்று ஏவாகவும் ஒன்று பியாகவும் லேபிள் பண்ணிக்கிறோம். Pour about 10 ml of copper sulfate CuSO4 solution into each test tube. 2 test tube என்ன பண்ணுறோம் 10 ml of copper sulfate solution pour பண்ணுறோம். The 2 iron nails with a thread and immerse them in test tube B. test tube B என்ன பண்ணுறாங்க 2 iron nails வந்து immerse பண்ணுறாங்க சரிங்களா. Keep the third iron nail outside for comparison. வெளியே வச்சிடுறாங்க third nail வந்து கம்பேரிசன் பண்ணுறதுக்காக third nail வெளியே வச்சிடுறாங்க. Leave the setup undisturbed for about 20 minutes அப்படியே விட்டுற சொல்கிறாங்க. என்ன ஆகுதுன்னா ஆஃப்டர் 20 minutes remove the nails and compare the color of the solution and nails in both the test tube. என்ன பண்ண சொல்கிறாங்க அது 20 minutes கழித்து அந்த நெயில்ஸ் வெளியே எடுத்துகிற சொல்கிறாங்க, கம்பேர் பண்ண சொல்கிறாங்க கலர் ஆஃப் த சொல்யூஷனில். என்ன நடக்குதுன்னா இப்போது த ப்ளூ கலர் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் பிகம் லைட்டர் இன் டெஸ்ட் டியூப் பி. டெஸ்ட் டியூபில் என்ன இருக்குது அது லைட்டாக இருக்குது, நெயில்ஸ் போட்டோம் இல்லையா நம்ம 2 நெயில்ஸு அது என்ன இருக்குது
லைட் கலர் ஆயிருக்கு, அந்த ப்ளூ கலர் வந்து லைட் ஆயிருக்கு. the iron nails get a reddish brown coating. iron nails என்ன ஆயிடுச்சு, reddish brown coating வந்திருக்கு. the iron nails get outside remains unchanged. வெளியே வச்சிருக்கிறது வந்து என்ன இருக்குது, எந்த பேர் ஆகாமல் அப்படியே கலரில் எதுவும் மாறாமல் அந்த iron nails அப்படியே இருக்குது. சரிங்களா, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அயன் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் காப்பர். காப்பரை விட அயன் வந்து மோர் ரியாக்டிவ். அதனால தான் அயன் டிஸ்பிளேசஸ் காப்பர் ஃப்ரம் த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்லேருந்து அயன் டிஸ்பிளேஸ் ஆகுது. காப்பர் மெட்டல் கேஸ் டெபாசிட்டட் ஆன் த அயன் நெயில் ஆஸ் அ ரெட்டிஷ் ப்ரௌன் லேயர். காப்பர் மெட்டல் எதில் டெபாசிட் ஆகிடுது, அந்த அயன் நெயிலில் ரெட்டிஷ் ப்ரௌன் லேயராக அங்கே டெபாசிட் ஆகிடுது. த சொல்யூஷன் சேஞ்சஸ் பிகாஸ் அயன் சல்ஃபேட் இஸ் ஃபார்ம். அயன் சல்ஃபேட் ஃபார்ம் ஆனதுனால என்னாச்சு, சொல்யூஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. புரியுதுங்களா, இந்த ரியாக்ஷன் இதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு. 2 அயன் நெயில் எடுத்துடுறாங்க, மொத்தம் 3 எடுக்கிறாங்க. அதில் 2 தான் டெஸ்ட் டியூபில் போடுறாங்க, 1 வெளியே அப்படியே வச்சிடுறாங்க. டெஸ்ட் டியூப் பியில் என்ன ஆகுது, டெஸ்ட் டியூப் பியில் தான் வந்து என்ன இருக்குது, லைட்டாக இருக்குது கலர். ஆனால் டெஸ்ட் டியூப் பியில் அப்படியே தான் இருக்குது. அப்போது அயன் மோர் ரியாக்டிவ் எலிமெண்ட் தென் காப்பர்ன்றதுனால அந்த லைட் கலர் ஆகிட்டு அந்த காப்பர் வந்து என்னாச்சு, நெயில் காப்பர் சல்ஃபேட்னா இருக்க நெயிலில் வந்து காப்பர் மெட்டல் என்ன இருக்குன்னா நெயிலில் வந்து டெபாசிட் ஆகிருக்கு. அயன் நெயிலில் வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் லேயராக டெபாசிட் ஆகிருக்கு. அதனால தான் வந்து எதனால் சொல்யூஷன் சேஞ்சஸ் ஆகிருக்குன்னா அயன் சல்ஃபேட் ஃபார்ம் ஆனதுனால சேஞ்சஸ் ஆகிருக்கு. சரிங்களா, கெமிக்கல் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா இதுதான். சாரி, Fe plus CuSO4 gives FeSO4 plus Cu. அயன் காப்பர் சல்ஃபேட் கூட சேரும் போது என்ன வருது, அயன் சல்ஃபேட் ப்ளஸ் காப்பர். சரிங்களா, கலர் சேஞ்ச் ஆகுது. அதாவது காப்பர் சல்ஃபேட் வந்து ப்ளூ கலர், அயன் சல்ஃபேட் வந்து லைட் க்ரீன் கலர், காப்பர் மெட்டல் வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் கலர். இதெல்லாம் தான் கலர் சேஞ்சஸ் நடக்குது. சரிங்களா, கன்க்ளூஷன் வந்து அயன் டிஸ்பிளேசஸ் காப்பர் ஃப்ரம் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்லேருந்து அயன் வந்து காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணுது. நியூ காம்பவுண்ட் அயன் சல்ஃபேட் அண்ட் காப்பர் மெட்டல் ஆர் ஃபார்ம். என்ன ஆகிருக்கு, நியூ காம்பவுண்ட் என்னது, அயன் சல்ஃபேட்டும் காப்பர் மெட்டலும் ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா, திஸ் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். சரிங்களா, டைப் ஆஃப் ரியாக்ஷன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். Why does the color of copper sulfate solution changes when an iron nail is dipped in? Iron nail dipped ஆனதுனால ஏன் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் மாறுச்சு, அயன் பீயிங் மோர் ரியாக்டிவ் தென் காப்பர். காப்பரை விட அயன் வந்து மோர் ரியாக்டிவ், டிஸ்பிளேஸ்ட் தேர்பை ஃபார்மிங் அயன் சல்ஃபேட் அண்ட் காப்பர் மெட்டல். சரிங்களா, காப்பர் சல்ஃபேட் ப்ளூ கலர், அது வந்து அயன் சல்ஃபேட்டாக மாறுது. அயன் சல்ஃபேட் என்ன கலர், க்ரீன் கலர். கலர் சேஞ்ச் ஃப்ரம் ப்ளூ டு க்ரீன் டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் அயன் சல்ஃபேட். இட் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். Don't forget to like this video, share it with your friends and subscribe to Kavita Study Hub for more useful classes. To follow our Instagram account for more useful notes and study materials. If you have any doubts, students, please comment below. Thank you, students.